Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு மாங்காய் மோர் குழம்பு எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நார்மலா நம்ம மோர் குழம்பு வச்சிருப்போம். அதுல பச்சை மாங்காய் போட்டு வச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த குழம்பு ஒரு குண்டா வச்சாலும் பத்தாதுங்க. நல்ல சுட சுட சாதத்தோட இதை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்குங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்யறதுக்கு நான் இங்கே ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் முழுசாக யூஸ் பண்ண போகிறதுல இதில் பாதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பாதி மாங்காயை இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து அதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா மாங்காய், அதில் கொஞ்சமாக மட்டும் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/4 மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வானலை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் இங்கே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், கட் பண்ணி போட வேண்டாம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது நல்லா பொன்னிறமாகி வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மோர் குழம்பு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வச்சுடுங்க. இப்போ இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு மாங்காய் நல்லா வெந்து வரட்டும். இது கொதிக்கும் போது அப்படியே விட்டுறாம அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். நான் இங்க கிளிமூக்கு மாங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட புளிப்பு அதிகமா இருக்க மாங்காய் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்க, அது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான மோர் குழம்பு குயிக்காக 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது சாப்பிட நல்லா புளிப்பாக செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதை சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. நான் இங்கே மாங்காயை தோலோடு போட்டிருக்கேங்க. உங்களுக்கு ஒருவேளை மாங்காயை தோலோடு சாப்பிட பிடிக்காது அப்படின்னா தோலை சீவிட்டு கட் பண்ணி போடுங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் இதை நல்லா சுட சுட சாதத்து மேலே ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்குங்க. உங்க வீட்டில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காம இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க நாக்குக்கு இது செம்மையாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஒரு குழம்பு போதுங்க, ஒரு தட்டு சோறு காலி ஆயிரும். நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம், ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த வீடியோ பிரெக்னெண்டா இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்களும் இதை மறக்காம செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.